ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பேசும்போது அதுவும் இந்த வருட பட்ஜெட் விவாதத்தில் ராகுல் காந்தி பேசுறது எல்லா ஊடகங்களிலும் மிகப்பெரிய பேசு பொருளாகியிருக்கிறது. அப்படி என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படங்களில் ஒரு டைலாக் வரும், அவன் பொருளை எடுத்து அவனையே செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த டைலாகை நேர்லேயே பார்த்தது மாதிரி இருந்து ராகுல் காந்தியினுடைய நேற்றைய அந்த பட்ஜெட் மீதான விவாத பேச்சு. அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய அடி துவாரத்தையே ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னா மிகையாகாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு பிறகு பேசின சில பேச்சுக்கள், அனுராக் தாக்கூர் பேசின அந்த பேச்சா இருக்கட்டும், இது எல்லாமே ராகுல் காந்தியினுடைய அந்த பட்ஜெட் மீதான விவாத பேச்சு பாஜகவினுடைய அடிதுவாரத்தை ஆட்டி இருக்குது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி என்னதான் அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபிமன்யு, அதாவது குருஷேத்திர யுத்தத்தின் போது மகாபாரத கதையை மேற்கோள் காட்டுகிறாரு. மேற்கோள் காட்டிட்டு குருஷேத்திர யுத்தத்தின் போது அபிமன்யுவே அந்த தாமரை ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அபிமன்யுவை ட்ராப் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறார். இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நாங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் இந்து மதத்திற்கே சொந்தக்காரர்கள் அப்படின்னு இவ்வளவு ஆண்டுகளாக ராமாயணத்தையும் சரி மகாபாரதத்தையும் சரி பல இடங்கள்ல கோட் பண்ணிக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு அவன் பொருளை எடுத்து அவனையே செய்யறது அப்படிங்கிறது மாதிரி ராகுல் காந்தி மகாபாரதத்தை கோட் பண்ணி மகாபாரதத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்லும்போது இவர்களிடத்துல பதில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இது வெளிப்படையாவே புலப்படுது. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சக்கர வியூகத்தை பயன்படுத்தி அபிமன்யுவை இவர்கள் கொலை செய்தார்கள் அன்னைக்கு குருஷேத்திர காலத்துல. இன்னைக்கும் அதே மாதிரி இந்தியாவை இந்த ஒரு சக்கர வியூகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சக்கர வியூகத்தை பற்றி நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணேன், சில ஆராய்ச்சிகள் செஞ்சேன். அந்த சக்கர வியூகத்தை பற்றி நான் ஆராய்ச்சி செய்யும் போது அது தாமரை வடிவத்தில் இருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். அப்ப தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கர வியூகத்தை பயன்படுத்தி தான் அந்த குருஷேத்திர யுத்தத்தின் காலத்துல அபிமன்யு கொல்லப்பட்டார். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவையும் இந்த சக்கர வியூகத்தை போல் இருக்கக்கூடிய தாமரை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுறார். அதுல 6 பேருடைய பேரை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 6 பேர் தான் அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறதோட அவர் கம்பேர் பண்றார். யார் அந்த 6 பேர்னா, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி, யூனியன் மினிஸ்டரா இருக்கக்கூடிய, ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமித்ஷா, மோகன் பகவத், RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத், அஜித் தோவால், அதுக்கு பிறகு அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்முடைய மோடியினுடைய பங்காளிகளான அம்பானி, அதானி, இந்த 6 பேரையும் அவர் குறிப்பிட்டு இதுதான் சக்கர வியூகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவங்க தான் இந்தியாவையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த குருஷேத்திர யுத்த காலத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஸோ உடனே ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா இடைமறித்து, நீங்க இந்த பேரெல்லாம் இங்க குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைமறிக்கிறார். உடனே ராகுல் காந்தி சொல்றார், பேர் குறிப்பிடக்கூடாதுன்னா நான் 3 பேர் பேரை நீக்கிடுறேன் அப்படின்ட்டு அதை இன்னொரு வியூகத்துல அவர் பேசுறார். எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயமா சொல்றாரு. நான் 3 பேரை நீக்கிடுறேன், 3 பேருடைய பேரை நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் விஷயமா அவர் சொல்றது 2 பெருமுதலாளிகள் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும். அதாவது முதல்ல பேசும்போது சொன்ன 6 பேரில் அம்பானி, அதானி அப்படிங்கிறத மோனோபோலி அப்படின்னு சொல்லி மாத்துகிறார். 2 பெருமுதலாளிகள் மட்டும்தான் இங்கு சம்பாதிக்க வேண்டும், எல்லா சொத்துக்களும் அவர்களிடத்தில் மட்டுமே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசு செயல்படுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு பிறகு இரண்டாவதாக இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்சிஸ், அதாவது சிபிஐ, இடி, ஐடி டிபார்ட்மெண்ட், இது எல்லாம் இன்னொரு இதாக செயல்படுது. அந்த சக்கர வியூகத்தை மையப்படுத்தி அதுல இன்னொரு வியூகமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, மூணாவதா பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடியவங்களும் இந்த சக்கர வியூகத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மிக ஆவேசமாக பேசுகிறார் நம்ம பாராளுமன்றத்துல. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்துதான் அவர் சக்கர வியூகம், இந்த சக்கர வியூகம் தான் இந்தியாவை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இஷ்யூவா டச் பண்றார். அதாவது நேற்றைய பேச்சை நீங்க பார்த்துக்கிட்டு ட்விட்டர்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க போய் உட்கார்ந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா,
அந்த ட்விட்டர் டைம்லைன் ஃபுல்லாவே ராகுல் காந்தியினுடைய பேச்சை புகழ்ந்து ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாதுன்னு ராகுல் காந்தியை விமர்சித்தவர்கள் கூட இன்னைக்கு பேசுகிற அளவிற்கு அந்த பேச்சு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா டுடேல பேசும்போது சேத்தன் பகத் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர், ஆத்தர் கூட அவரும் அதையே தான் சொல்றார். நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, ஆனால் ராகுல் காந்தி இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சேத்தன் பகத்தும் சொல்றாரு. இந்த பேச்சு வந்து அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு, இல்லை அவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷயத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிற பிரச்சனைகள் அல்லது இஷ்யூஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா, முதல்ல என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க அக்னிவீர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. அந்த அக்னிவீர்ல நீங்க அவருக்கு பென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் ஸ்கீமுக்கு நீங்க பட்ஜெட்ல அலோகேஷன் பண்ணல, இளைஞர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு இன்னும் ராகுல் காந்தி மிக காலங்காலமாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, விவசாயிகளுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு தொகை அல்லது குறைந்தபட்ச உத்தரவாத தொகை, மினிமம் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்எஸ்பியை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம்னு சொல்லி, இல்ல காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கூட அது இருந்துச்சு. அதையும் மேற்கோள் காட்டி நீங்க விவசாயிகளையும் வஞ்சித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி மேலும் அந்த பிரச்சனையை மேல எழுப்புறத பார்க்க முடியும். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதாவது நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் நம்ம இளைஞர்களை எல்லாம் வஞ்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ராகுல் காந்தி. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான அந்த பினான்சியல் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்து மக்கள் மீது ஒரு யுத்தத்தை இந்த அரசு கொடுத்திருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டை வச்சாங்க. அதான் வந்து அவரு வரி பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையினால் குறிப்பிடுகிறார். இந்த வரி பயங்கரவாதத்தையும் இந்த அரசு வந்து மக்கள் மீது திணித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அதோட நின்றுடாம மாணவர்களுக்கான பிரச்சனை, இன்னைக்கு இந்த நீட் தேர்வு கசிவு, நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு பிரச்சனையை பற்றியும் குறிப்பிட்டு, ஆக மொத்தத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஏஜென்சிஸும் சரி, எல்லா அரசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சரி நீங்கள் கைப்பற்றி இந்த நாட்டினுடைய மக்களினுடைய, அதுவும் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த சக்கர வியூகமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி இந்த பேச்சு மூலமாக பேசுகிறார். அது பிறகு வந்து ஜிஎஸ்டியை பத்தி குறிப்பிடுறார், டிமானிட்டைசேஷனை பத்தி குறிப்பிடுறார். இது எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இயா இருக்கட்டும், இல்ல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய பிசினஸஸா இருக்கட்டும், அவங்களையும் அழிச்சிடுச்சு. அவங்க உருவாக்கி கொடுத்திருந்த வேலையை அழித்து விட்டது. அதற்கு மேல் நீங்கள் வரியையும் அவர்கள் மேல் சுமத்தி வரி பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு ராகுல் காந்தி பேசுறது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு இந்த பட்ஜெட்ல, இந்த ஒன்றிய பட்ஜெட்ல எஜுகேஷனுக்காக, கல்வித்துறைக்காக வெறும் 2.5% மட்டுமே நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல, இன்னைக்கு நீட் எக்ஸாம் லீக்கா இருக்கட்டும், இல்ல நீட் பிஜி போஸ்ட்போன் ஆனதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட பல எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆன இந்த ஒரு 2 மாசத்திலேயே ஏகப்பட்ட எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல தேர்வுத்தாள் கசிவுனால எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எஜுகேஷனுக்கு நீங்க வெறும் 2.5% தான் உங்களுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறீர்கள், நீங்க மாணவர்களையும் வஞ்சித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எல்லா பிரச்சனையையும் அந்த சக்கர வியூகத்தோடு கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச்சை கொடுக்கிறாரு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதாவால் பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பேச்சா போயிருக்கு. ஏன்னா இதுதான் அவன் பொருள் எடுத்து அவனையே செய்யறதுன்ற மாதிரி. இப்ப நீங்க யாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பீங்க? கடைசியா பேசும்போது நீங்க இந்து மக்களை புண்படுத்திட்டீங்க சொன்னாரு. அதுக்கு பதிலாக அந்த நேரத்திலேயே பாஜக இந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, ஆர்எஸ்எஸ் இந்துக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, மோடி இந்துக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதுன்னு பாராளுமன்றத்திலேயே பதில் சொன்னார். இப்ப மகாபாரதத்தை கோட் பண்ணி குருஷேத்திர யுத்தத்தை எல்லாம் பத்தி பேசும்போது மோடி மகாபாரதத்தை படிச்சிருப்பாரானே தெரியாது, இது எங்க இருக்குன்னு மோடிக்கு தெரியுமான்னு தெரியாது. அதனால அவர்களுடைய ஆயுதத்தையே எடுத்து அவர்களுக்கு நேராக நீட்டும் போது அவர்களிடத்தில் பதில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்திருக்கிற ரெஸ்பான்ஸ் என்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா, ஜூன் 4ஆம் தேதி இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நாளாக அமைந்திருக்கிறது. காரணம், 10 வருஷமாக எதிர்கட்சியே இல்லாமல், எதிர்கட்சி தலைவரே இல்லாமல், பாராளுமன்றத்தில் எந்த ஒரு விவாதத்தையுமே நடத்தாமல் ஒரு மன்னராட்சி போல ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த இந்த
மோடி அரசுக்கு மக்கள் குத்து வைத்ததுதான் ஜூன் 4ஆம் தேதி. அதன் விளைவாக ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சி, அதுவும் எதிர்கட்சி தலைவர் இந்தியாவில் எனக்கு தெரிந்து என்னுடைய அரசியல் அறிவின்படி இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் புரிந்து வைக்காத அளவிற்கு இந்தியாவை ராகுல் காந்தி புரிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி பேச்சில் இருந்து தெரியுது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி மீண்டும் 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 குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் சாதி. அந்த சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் பிரதிநிதித்துவம் தான் அதை ஒழிக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்திலையும் 90% இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. பட்ஜெட்டை கிரியேட் பண்ணதுல ஒரு தலித் கூட இல்ல, ஒரு பழங்குடியினர் கூட இல்ல அப்படின்னு சொல்லும் போது நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறார். அங்கேயே இவர்களுடைய சாதி கபடம் உடைந்து விட்டது. அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தலித் மக்களையும் பழங்குடியின மக்களையும் இவர்கள் எவ்வளவு ஏளனமாக பார்த்தால் அவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசும்போது நிர்மலா சீதாராமன் சிரித்திருப்பார் அப்படிங்கிற கோணத்தில் எல்லாம் பலர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய ஒரே குரலாக இன்றைக்கு ராகுல் காந்தி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார். எந்த சாதியை காட்டி எந்த சாதி வாரி கணக்கெடுப்பை 2014 பேசி மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அதையே இன்றைக்கு ராகுல் காந்தி மீண்டும் கையில் எடுத்து இவர்களுடைய ஆட்சி அரியணையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அதுவே ஆயுதமாக போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பேச்சு இந்த பாராளுமன்றத்தில் இந்த ஒன்றிய பட்ஜெட்டுக்கு மீதான இந்த விவாதத்தில் ராகுல் காந்தி பேசியிருக்கிற இந்த பேச்சு அப்படிங்கிறது இனி வரப்போற அடுத்த ஒரு 6 மாதத்திற்கான அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்க போகிறது. ஒரு 3 மாநில தேர்தல் வரப்போகுது. ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலிலும் இது மீண்டும் எதிரொலிக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.